خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே இவ்வாறானதொரு சாலிஹான அமலிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவையாக இருக்கின்றன. வேறு எந்த காலத்திலும் செய்யப்படக்கூடிய அமல்களை விட என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10ஐ விட துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக சிறந்தவை என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறான சிறந்த மகத்துவமிக்க இந்த பகுதியிலே அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்து அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் மஷூரா என்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன். மஷூரா என்பது எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் மார்க்கத்தில் முக்கியத்துவமான ஒரு வார்த்தை என்பது நிறைய பேர் உணராத ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய சிந்தனைகள் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுத்துபாக்களை ஆரம்பிக்கும் போது ஹுத்துபத்துல் ஹாஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹுத்துபாவை ஓதித்தான் ஆரம்பிப்பார்கள். அந்த ஹுத்துபத்துல் ஹாஜாவிலே அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பிரார்த்தித்து விட்டு பிறகு 3 குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். அதிலே முதலாவது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். இந்த குர்ஆன் வசனம் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் உரையாற்றும் போது நினைவுபடுத்தப்படும். ஏனென்றால் இந்த கொள்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும். நான் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். இப்போ முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனையுள்ள ஒரு முஸ்லிம் தன்னுடைய முழு வாழ்வையும் இஸ்லாத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள விரும்புவார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் இஸ்லாம் ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம் என்று பயானில் சொல்லுகிறோம். எல்லோரும் பயான் பண்ணும் போது மேடையில் பேசவிட்டால்
உடனடியாக பேசும்போது என்ன சொல்லுவோம் என்றால் இஸ்லாம் ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். ஆனால் நடைமுறை என்று வரும்போது ஒவ்வொருவரும் அவரவருக்கு சாதகமான இடங்களில் மாத்திரம் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த நிலை யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்ற குர்ஆன் வசனத்தை ஈமான் கொள்ளுகிற முஸ்லிம்களுக்கு பொருத்தமானது அல்ல என்ற அடிப்படையை நாம் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை ஏற்று நீங்கள் சிலதை நிராகரிக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். நீங்கள் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிறீர்களா? அப்படி நீங்கள் செய்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு இழிவுதான், மறுமையிலே கடுமையான வேதனைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இப்ப வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிற நிலை முஸ்லிம்களிடத்தில் இருக்க முடியாது. இந்த நிலை யூதர்களுடைய நிலை. அவர்களுக்கு சாதகமான இடங்களில் வேதத்தை எடுப்பார்கள், அவர்களுக்கு பொருத்தமில்லை, அவர்களுக்கு பாதகமாக அமையும் என்று அவர்கள் கருதுகிற இடங்களிலெல்லாம் வேதத்தை விட்டு விட்டு போவார்கள். இந்த நிலையில் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்ற கொள்கையோடு இருக்கிற முஸ்லிம் இருக்கவே முடியாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலைமையை நாம் பார்க்கும்போது இந்த நிலைமையில் தான் அவர்கள் இருப்பதை நாம் உணர முடிகிறது. உண்மையிலேயே இந்த முன்னுரையை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஷூரா என்பது அல்லது மஷூரா என்பது குர்ஆன் வலியுறுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மார்க்க கடமை. இதை நிறைய பேர் ஏதோ ஒரு அரசியலோடு அல்லது சமூக நிர்வாக விடயங்களோடு தொடர்பான ஒன்றாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இது மார்க்கத்தில் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது என்றால், அல் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்திற்கு அல்லாஹ் அஷூரா என்று பெயரிட்டிருக்கிறான். 42வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த அத்தியாயத்திற்கு பெயர் அஷூரா என்பது. அந்த அத்தியாயத்திலே 36 தொடக்கம் 38 வரை உள்ள வசனங்களை நீங்கள் ஓதி பார்த்தால் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்துத் துன்யா. நீங்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டால், இந்த உலகத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கிறது, குழந்தை கிடைக்கிறது, இப்படி உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. எது கொடுக்கப்பட்டாலும் அது இந்த உலகத்து இன்பம்தான். உலகத்து இன்பங்களை பொறுத்தவரையில் அவை நிரந்தரமானவை கிடையாது. எதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது உலகத்து இன்பங்களாகவே இருக்கின்றன. வமா இந்தல்லாஹி கைருன் அபகா. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் சிறந்தது, அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் நிரந்தரமானது. அன்புள்ள சகோதரர்களே, இதை மிக கவனமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு உலகத்தில் என்னதான் கொடுக்கப்பட்டாலும் அது உலக இன்பம்தான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக சேமித்து வைக்கப்படுகின்றது, அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது யாருக்கு என்று கேட்டால் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு. இந்த சிறந்ததும் நிரந்தரமான பாக்கியம் ஈமான் கொண்டவர்களுக்கு கிடைக்கிறது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம். மேலும் மறுமையிலே அந்த நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றால் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்வார்கள். வல் ஃபவாஹிஷ், மானக்கேடான பாவங்களையும் அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். வஇதா மா கதிபு ஹும் யக்ஃபிரூன். அவர்களுக்கு கோபம் வந்து அவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்த கூடிய நிலை வந்து பிறகு யாராவது அவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க கூடியவர்களாகவும் இருப்பார்கள். கோபம் வரும், பிறகு தன்னுடைய கோபத்தை உணர்ந்து கொள்வார்கள், அதனுடைய விளைவாக அடுத்தவர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம். அந்த மறுமையிலே நிரந்தரமான பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள் தங்களுடைய ரப்பின் அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ அம்ருஹும் ஷூரா பைனஹும். சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய காரியங்கள் தங்கள் மத்தியில் மஷூராவின் அடிப்படையில் அமையும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப முக்கியமான ஈமானோடு தவக்குலோடு தொழுகையோடு சேர்த்து அல்லாஹு தஆலா ஷூரா என்ற இந்த உயர்ந்த பண்பை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறார்.
நம்முடைய சகோதரர்கள், குறிப்பாக குர்ஆன் சுன்னா பேசுகிற சகோதரர்களை பொறுத்தவரையில் இந்த சுன்னத் 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 என்ற வார்த்தையை ஒரு சின்ன வட்டத்திற்குள் சுருக்கிவிட்டோம். அதிலேதான் விவாதங்கள் நடத்தினோம், அதிலேதான் பயான்களை போட்டோம், அதிலேதான் கட்டுரைகள் எழுதினோம், அதிலேதான் புத்தகங்கள் எழுதினோம். அதனால் அந்த சுன்னத் என்ற எல்லை சுருங்கி விட்டது. இவ்வாறான ஷூரா என்ற ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் அவர்கள் செயற்படுவதை பார்க்கிறோம். ஷூரா என்ற ஒரு அடிப்படை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். தொழுகையை இங்கே சொல்லுகிறான், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்ற அந்த பகுதியை எடுத்த நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதை படிக்கிறோம், எப்படி தொழ வேண்டும் என்பதற்காக வகுப்பு நடத்துகிறோம், எப்படி தொழ வேண்டும் என்பதற்காக விவாதம் நடத்துகிறோம், எப்படி தொழ வேண்டும் என்பதற்காக சண்டை செய்கிறோம். நல்ல விஷயம், எல்லாம் செய்ய வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னதனால் தொழக்கூடிய முழு முறையையும் அறிகிறோம். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நான் இப்படி தக்பீர் கட்ட வேண்டும், இப்படி கையை உயர்த்த வேண்டும், ருக்கூயிலே இப்படி இருக்க வேண்டும், சுஜூதிலே இப்படி இருக்க வேண்டும், அத்தஹியாத்திலே இப்படி உட்கார வேண்டும், அத்தஹியாத்திலே இப்படி விரலை நீட்ட வேண்டும், நான் சலாம் கொடுக்கும் போது இப்படி சலாம் கொடுக்க வேண்டும், அப்படி சலாம் கொடுக்க வேண்டும், சஃபிலே நிற்கும் போது இப்படி நிற்க வேண்டும். கோபம் வருகிறது, வர வேண்டும், நியாயமான கோபம், சுன்னாவுக்காக வருகிற கோபம். இதே கோபமும் இதே ஆர்வமும் இதே இன்ட்ரெஸ்டும் இந்த ஷூராவிலும் வருமாக இருந்தால் இந்த சகோதரர்களை பார்த்து நாம் சந்தோஷப்படலாம். ஆனால் தொழுகைக்கு கொடுக்கிற இந்த முக்கியத்துவத்தில் ஷூராவுக்கு ஒரு சின்ன முக்கியத்துவமும் கிடையாது. ஷூரா என்பது ஏதோ மேற்கத்திய உலகத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு கலாச்சாரம் போன்றுதான் இன்று ஷூராவை நம்முடைய சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷூரா என்பது இபாதத், ஷூரா என்பது வணக்கம், ஷூரா என்பது மறுமையிலே நிரந்தரமான அந்த வீட்டை அடைகிற நிரந்தரமான நன்மையை பெறுகிற மக்களுக்குரிய பண்பு என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான். நபியை பார்த்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளுகிறான் அல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரடியாக வஹி அருள முடியும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு இருக்கிறது. அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது போதாததற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டால் அதுவும் வஹி என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிவிட்டார். கனவில் கூட சொல்லிக் கொடுக்கலாம். அப்படியாக இருக்கிற அந்த நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், விஷயங்களில், அதாவது ஏதாவது ஒரு விடயம் வந்தால் அதிலே நீ அவர்களோடு, உன்னோடு உட்கார்ந்திருக்கிறார்களே அந்த மக்களோடு நீ மஷூரா செய்து கொள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் நேரடியாக குர்ஆனை இறக்கலாம். அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உடனே துஆ கேட்கலாம். துஆ கேட்ட உடனே வஹி வரும், அல்லது போய் படுத்தா கனவுல வரும், அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். சிம்பிளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்ட ஒரு துஆவை குர்ஆனில் இருந்து பெற்று ஓதிக்கொண்டிருக்கும் போது கடுமையாக அழுகிறார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும், இவர்களை நீ மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன், நீ ஞானமுள்ளவன் என்று அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு தன்னுடைய கை இரண்டையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அவருடைய உம்மத்தில் அக்கறை செலுத்தினார் என்றால் என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் என்று வாய் விட்டு அழுகிறார்கள். உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆறுதல் சொல்வதற்காக அனுப்பி வைக்கிறான். இப்படியான தொடர்போடு இருந்த அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் அவரோடு உங்களோடு உட்கார்ந்திருக்கிற மக்களோடு நீங்கள் மஷூரா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து மஷூராவின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்ப மஷூரா என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம், இதற்கு சுவர்க்கம் இருக்கிறது, இதற்கு கூலி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மஷூரா எதில் என்று கேட்டால் இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். வஹி தெளிவாக சொன்ன விஷயங்கள்ல மஷூரா தேவையில்லை, செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹ். அல்லாஹ்வும்
அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டு விட்டால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. தொழ வேண்டும் என்பதற்கு மஷூரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜும்மா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மஷூரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டுதுவாவை விட வேண்டும் என்பதற்கு மஷூரா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கபரை உடைக்க வேண்டும் என்பதற்கு மஷூரா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்மானித்த விஷயங்களில் மஷூரா அல்ல. மஷூரா எதில் என்று கேட்டால் நம்முடைய நிர்வாக விஷயங்களிலே மஷூரா என்பது, நிர்வாகம் என்பது பள்ளிவாசல் நிர்வாகம், வீட்டு நிர்வாகம், கடை நிர்வாகம், அதே போன்று ஒரு பாடசாலை நிர்வாகம், ஒரு ஊர் நிர்வாகம், ஒரு நாட்டு நிர்வாகம் என்று இந்த நிர்வாக விஷயங்களில் கண்டிப்பாக மஷூரா என்பது அவசியமாகும். இந்த மஷூரா என்ற இந்த அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மஷூரா செய்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முஸ்னதிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மஷூரா செய்ததை விட இந்த உலகத்தில் யாருமே மஷூரா செய்திருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மஷூரா செய்ததை விட அதிகமாக இந்த உலகத்தில் வேறு யாருமே மஷூரா செய்திருக்க மாட்டார்கள். என்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அதிகமாக மஷூரா செய்திருக்கிறார்கள். ஒரு அஸரிலே வருகிறது, அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை விமர்சனத்துக்குரியதாக இருந்தாலும் கருத்து சரியானதாகும். மா ஹாப மன் இஸ்தகார வமா நதிம மன் இஸ்தஷார, யார் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்கிறாரோ அவர் கை சேதப்பட மாட்டார். இஸ்திகாரா என்றால் நன்மை வேண்டி பிரார்த்திக்கிறது. அதுக்கு ஒரு தொழுகையும் இருக்கிறது, சலாத்துல் இஸ்திகாரா என்று ஒரு தொழுகையும் இருக்கிறது. அந்த 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் என்று வரக்கூடிய அந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்வது. இப்படி இஸ்திகாரா செய்து ஒரு காரியத்திலே ஒருவன் இறங்கினால் அவன் கை சேதப்பட மாட்டான். வமா நதிம மன் இஸ்தஷார, அடுத்தவர்களிடத்திலே மஷூரா செய்கிறவன் கவலைப்படவும் மாட்டான் என்று வருகிறது. இது உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் மஷூரா செய்திருப்பதை அவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக சந்தித்த யுத்தம், மிக முக்கியமான யுத்தம் பத்ர் யுத்தமாகும். நம் எல்லோருக்கும் இந்த பத்ர் யுத்தத்தின் வரலாறு நன்றாக தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு சென்றது யுத்தம் செய்வதற்காக அல்ல. ஷாமிலிருந்து அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வருகிறது. அந்த வியாபார கூட்டத்தை வழிமறித்து அவர்கள் கொண்டு வருகிற பொருளாதாரத்தை பறிமுதல் செய்வதற்கு தான் சென்றார்கள். ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருந்தான். மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர்களையும் எல்லா சொத்துக்களையும் பறித்துவிட்டு வீசிய கையோடும் வெறுங்கையோடும் அனுப்பி வைத்தார்களே மதீனாவுக்கு. அதற்கு பதிலடியாக அல்லாஹ் இவர்களுடைய வியாபார சரக்குகளை பறிமுதல் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அந்த அனுமதியின் பேரில் தான் வியாபார சரக்குகளை பறிமுதல் செய்ய செல்கிறார்கள். இப்ப உதாரணமாக ஒரு 100 ஒட்டகம் வருகிறது என்றால் ஒவ்வொரு ஒட்டகத்தோடும் ஒருவர் என்று 100 பேர் வருவார்கள். அந்த 100 பேரும் ஒரு 300 சொச்சம் சஹாபாக்களை பார்த்த உடனே ஓடிடுவாங்க. ஓடினால் எல்லா பொருளாதாரத்தையும் பறித்து விட்டு வரலாம் என்கிற ஒரு திட்டத்தோடு, ஆயுதங்கள் இல்லாமல், யுத்தத்திற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் வருகிறார்கள் என்கிற செய்தி அபூ சுஃபியானுக்கு வேறொரு வழியாக கிடைத்து விடுகிறது. கிடைத்தவுடன் அபூ சுஃபியான் உடனே மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார். மக்காவுக்கு செய்தி போனவுடன் அபூ ஜஹலுக்கு பெரிய சந்தோஷம். முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து கட்டுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று வேக வேகமாக செயற்பட்டு ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு அவன் பத்ருக்கு வந்து சேருகிறார். 1000 சொச்சம் பேர் அவர்கள் ஆயுதங்களோடு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற சஹாபாக்களுடைய நிலைப்பாடும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். என்ன நிலைப்பாடு? ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏற்கனவே பையத் செய்திருக்கிறார்கள். இந்த பையத்துகளின் போதெல்லாம் உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் என்று பையத் செய்திருக்கிறார்கள். இப்படி பையத் செய்த சஹாபாக்களை நான் ஜிஹாதை டிக்ளேர் பண்ணுகிறேன், எல்லோரும் புறப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்றால், முஷ்ரிக்குகள் எல்லாம் வந்து விட்டார்கள், 1000 சொச்சம் பேர் எல்லா ஏற்பாடுகளோடும் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் அல்லாஹ்வுடைய தூதர் 300 சொச்சம் பேரையும் உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து நிலைமையை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நம்ம வந்தது இதற்காக, ஆனால் அபூ ஜஹல் இப்படியான ஒரு ஏற்பாட்டோடு வந்திருக்கிறான், அவர்களிடத்தில் எல்லா விதமான யுத்த தளவாடங்களும் இருக்கிறது. இப்போது நாம் என்ன செய்வது? அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ், மனிதர்களே எனக்கு மஷூரா சொல்லுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் திரும்பி போகக்கூடாது, போராடுவோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ். திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நாம் போராடுவோம். மீண்டும் சொல்கிறார்கள், அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ். இன்னும் ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் போராடுவோம். மீண்டும் சொல்லுகிறார்கள், அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ். அப்பதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தக்கி, மிக விவேகமானவர், அவர் எழுந்து சொல்கிறார், அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார், மற்றவர் எழுந்து சொன்னார், எல்லோரும் போராடுவோம் போராடுவோம் என்று சொன்ன பிறகும் மஷூரா சொல்லுங்கள் மஷூரா சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வதை பார்த்தால் அன்சாரிகளுடைய நிலைமையை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த கடலை காட்டி இதிலே குதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் இந்த கடலில் இறங்கினால் உங்களோடு சேர்ந்து நாங்களும் இறங்குவோம், நாங்கள் ஒரு காலமும் உங்களை விட்டு விட்டு போய்விட மாட்டோம் என்று அவர் மஷூரா சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கான பிரகடனத்தை விடுக்கிறார்கள். இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சஹாபாக்களையும் பேச வைத்து அவர்களுடைய மஷூராவை எடுத்து முடிவெடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார்கள். இப்ப சிலர் இருப்பார்கள், மஷூராவில் வந்து உட்கார்ந்துட்டு சும்மா இருப்பாங்க. இப்ப மஷூராவை நடத்துகிறவர் தலைவர், தலைவருக்கு பயமா இருக்கும், சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கிறான், கருத்து எதுவும் சொல்லவில்லை. சிலருக்கு ஒரு ஸ்டைல் என்னென்றால் சபையில கருத்து சொல்ல மாட்டாங்க. இந்த சபையில கருத்து சொல்லாம மௌனமாக இருந்து விட்டு சிலர் மௌனமாகவே போய்விடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க மஷூராக்கு வந்தத்திலேயும் பிரயோசனம் இல்லை. வேறொரு ஆளுக்கு அந்த சான்ஸை கொடுத்திருக்கலாம். மௌனமாகவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, மௌனமாகவே போயிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த இடத்துக்கு வராம இன்னும் ஒருவருக்கு சான்ஸை கொடுக்கலாம். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், மௌனமாக இருப்பார்கள், எந்த கருத்தும் சொல்ல மாட்டார்கள், மாறி பேச மாட்டார்கள். ஆனால் அப்படியே அம்மமுண்டியாக இருந்துவிட்டு வெளியே போனால் ஆபத்து. அதனால தலைமை தாங்குகிற 2 விஷயம் உண்டால் இவர்களுடைய வாயிலிருந்தும் அந்த கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு இங்கே காட்டி தருகிறார்கள். கருத்து சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க, அன்சாரிகள் கருத்து சொல்லுங்கன்னு கேட்கல, கருத்து சொல்லுங்க. எல்லாரையும் வாய் திறக்க வைக்கிறார்கள், அதுக்கு பிறகுதான் முடிவெடுக்கிறார்கள். ஏனென்றால் இல்லாவிட்டால் ஆபத்து. இன்றைக்கு நம்மிடத்திலே நடப்பது இதுதான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர் தலைவராக இருக்கிறவருடைய தலையிலே எல்லாவற்றையும் சுமத்தி இருக்கிறோம், அமானிதம் கொடுத்துவிட்டு நீங்கள் தலைவர் என்று இருக்கிற 11 பேரும் 13 பேரும் சொன்னால் அந்த தலைவர் முடிவெடுக்க வேண்டும், செயற்பட வேண்டும். கடைசியில எல்லாவற்றையும் யார் சுமக்க வேண்டி வருகிறது தெரியுமா? மஷூராவிலே உட்கார்ந்த 13 பேரும் தான் சுமக்க வேண்டும். ஆனால் இந்த மஷூராவிலே உட்கார்ந்த 3 பேர் போய் அந்த மஷூரா முடிவை வெளியிலே விமர்சனம் செய்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். மௌனமாக இருந்திருப்பார்கள், கருத்து சொல்லி இருக்க மாட்டார்கள், கடைசியிலே போய் வெளியிலே விமர்சனம் செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூராவை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதே நேரத்திலே ஒரு அடிப்படையை நமக்கு சொல்லித் தந்தார்கள். என்ன அடிப்படை தெரியுமா? இந்த பள்ளிவாசல்களில், தாவா சென்டர்களில், ஏனைய நிறுவனங்களில் மஷூராவில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். மறுமையிலே நமக்கு எதிராக வரப்போகிற ஹதீஸ் இது சாதாரணமான ஹதீஸ் அல்ல. மஷூரா என்பது விளையாட்டு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன், அல் முஸ்தஷார் முஅ்தமன், மஷூரா கேட்கப்படுகிறவன் அமானிதத்திற்கு உட்படுத்தப்படுகிறான் என்று சொன்னார்கள். இப்போ மஷூரா, இவர்கிட்ட நான் மஷூரா கேட்கிறேன் என்றால் இப்போது பெரிய ஒரு அமானிதத்தை இவருடைய தலையிலே நான் போட்டிருக்கிறேன். இவர் அல்லாஹ்வுக்கு பயந்து எனக்கு பொருத்தமான மஷூராவை அவர் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் அவர் முனாஃபிக்தனமாக நடந்து கொண்டாராக இருந்தால் அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன் என்ற ஹதீஸ் நாளை மறுமையிலே அவருக்கு முன்னால் போய் நிற்கும். அந்த நேரத்திலே நகத்தை கடிப்பார், மேலும் கீழும் பார்ப்பார், அந்த நேரத்திலே அழுவார், எந்த ஃபாயிதாவும் இல்லை. எனவே அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் மஷூரா சபைகளில் உட்காருகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஊசலாடி கொண்டிருக்க வேண்டும், சிந்தனைகளில் போய் வந்து கொண்டிருக்க வேண்டும்.
நம்முடைய கண் முன்னால் டிஸ்பிளே ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னிடத்திலே மஷூரா கேட்கிறார்கள். நான் இப்போது அமானிதத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். பொருத்தமான மஷூராவை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து மஷூரா சொல்ல வேண்டும். இன்றைக்கு மஷூரா சபை, குறிப்பாக நம்மட மஷூரா சபைகளை பார்த்தா கவலையா இருக்கு சகோதரர்களே. சும்மா சண்டை, சும்மா பிரச்சனை, மஷூராவில் உட்கார்ந்து டைம் வேஸ்ட். என்னென்றால் மஷூராவுக்கு வரும்போது ஹிடன் அஜெண்டாவோட மஷூராக்கு வாரது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏற்கனவே ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் என்றா பள்ளிவாசல் நிர்வாகத்துக்குள்ள 4-5 மஷூரா சபரிக்கு ஒரு 13 பேர் தான் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த 13 பேருக்குள்ள ஏற்கனவே ஒரு 4-5 மஷூரா தனித்தனிய கூடி மஷூரா செஞ்சுட்டு ஒவ்வொருவரும் அவருக்குரிய அஜெண்டாவோடு வந்து மஷூராவில் உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு சப்ஜெக்டை தொடங்கின உடனே ஒருவர் ஒரு கருத்து சொல்லுவார். கருத்து சொல்லக்குள்ள அந்த டீமை இந்த பக்கம் இருக்கிற டீமுக்கு பிடிக்காது. இவங்க அதுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே மூணாவது ஒரு கருத்தோட வந்திருக்கும், அது ஒரு கவுண்டரை கொடுக்கும். கொடுத்தா கடைசியில ஒரு ஆரோக்கியம் இல்லாத, மனங்களுக்கு இடையில் முரண்பாடுள்ள ஒரு முடிவோடு கலைந்து செல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்றால், மஷூரா என்பது ஒரு இபாதத் என்ற அந்த கான்செப்ட், அந்த அடிப்படையை நம்ம மறந்து விட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்கே என்று பயான் பண்ணுகிறோம். அல்லாஹ் சொல்வதாக பயான் பண்ணுகிறோம். அதற்காக உலமாக்களை கொண்டு வந்து பள்ளியில பேச வைக்கிறோம். கஷ்டப்படுறோம், டைமை வேஸ்ட் பண்றோம், நிறைய தியாகம் செய்யறோம். சில நேரம் பக்கத்தால காசை போடுறோம். நம்ம யார்கிட்டையும் போய் கடன் கூட கேட்டிருக்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம் என்றால், ஒரு ஆளை பயான கூட்டிக்கு வரத்துக்காக, பள்ளியை நிர்வகிக்கிறதுக்காக அடுத்தவர்களிடத்துல போய் பிச்சை வாங்குற மாதிரி நிற்போம். போனால் சில நேரம் 100 ரூபாய் தருவான், சில நேரங்கள்ல ஒன்றுமே தராமல் முகத்தில் ஏசி அனுப்புவான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து உட்காரும் போது இஹ்லாஸ் இல்லாமல் ஹிடன் அஜெண்டாவோடு வந்து மஷூராவில் உட்காருகிறோம் என்றால், இதை விட லேசி சும்மா சாதாரணமான ஒரு பாமர மகனை போன்று வந்து தொழுது விட்டு போய்விடலாம். சகோதரர்களே, மஷூராவில் உட்காருவதாக இருந்தால் அந்த மஷூராவிலே உட்காருகிற நமக்கு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இது ஒரு இபாதத். நாம் ஒரு முஅ்தமன், நாம் அல்லாஹ்விடத்திலே அமானிதத்திற்குரியவர்களாக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்கிற பயம் வர வேண்டும். அதனால் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தலைமைத்துவம் ஒப்படைக்கப்பட்ட போது அவர்கள் ஒரு பெரிய மூமின், யாருக்குமே சந்தேகம் கிடையாது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன்னி கத் உல்லிது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும், நான் உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளேன், நான் உங்களில் சிறந்தவன் கிடையாது. இன் அஹ்சன்து ஃபஅஈனூனி, நான் நல்ல முடிவுகளை எடுத்து சரியாக செயற்பட்டால் எனக்கு உதவி செய்யுங்கள். வ இன் அஸஅது ஃபகவ்விமூனி, நான் தவறு செய்தால் என்னை நெறிப்படுத்துங்கள். மஷூராவிலே உட்காருகிற தலைவர் அந்த பக்குவத்தோடு உட்கார வேண்டும். தவறு செய்யும் போது மஷூராவிலே உட்காருகிறவர்கள் சுட்டிக்காட்டினால் அவர் கோபிக்க கூடாது, அவர் அதற்கு எதிராக ஒரு குழுவை உருவாக்க கூடாது. இன்றைக்கு அரசியலை எடுத்தாலும் அது நடக்கிறது, அல்லது ஏனைய சமூக நிறுவனங்களை எடுத்தாலும் நடக்கிறது. அதையும் தாண்டி பள்ளிவாசல் தாவா சென்டர்களிலும் இந்த அரசியல் அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து மஷூரா சொல்லுவார்கள். அந்த மஷூராக்கள் பொருத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தன்னுடைய முடிவை மாற்றி அந்த மஷூராவை ஏற்றுக்கொள்வார்கள். நான் முடிவெடுத்து விட்டேன், நான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருக்காது. உதாரணமாக இந்த பத்ரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பத்ரிலே யுத்தம் செய்வோம் என்கிற முடிவை எடுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இப்ப நம்ம எத்தனை நாள் நிற்போம் என்பது நமக்கு தெரியாது, எனவே நாம் கேம்ப் அடிக்க வேண்டும், நம்முடைய கேம்பை இந்த இடத்தில் அடியுங்கள் என்று சொன்னார்கள். முகாம் அமைக்க வேண்டும், இந்த முகாமை இந்த இடத்தில் அமையுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ஹப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது வஹியா அல்லது உங்களுடைய கருத்தா என்றார்கள். இந்த இடத்துல நீங்க கேம்ப் அடிக்க சொல்லியிருக்கிறீங்களே, இந்த முடிவு உங்களுடைய முடிவா அல்லது வஹீயின் முடிவா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அபிப்பிராயம் தான் இது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியாக இருந்தால் இது கேம்புக்குரிய இடம் கிடையாது. ஏனென்றால்
கொஞ்சம் முன்னாடி தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் நம்முடைய கேம்பை நாம் அமைத்தால் எதிரிகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், ஹப்பாப் சொல்வது போன்று கேம்ப் அங்க மாத்தி அடிங்க. இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, ஒரு சஹாபி வந்து மஷூரா சொன்ன நேரத்தில், நான் யாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீ வந்து எனக்கு இடம் சொல்றாயா, நான் சொன்னதுதான் இடம், இதுக்கு மேல யாரும் என்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக அப்படியான்னு கேட்டுட்டு அந்த இடத்தை மாத்த சொல்றாங்க. இந்த பக்குவம் வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. மஷூராவில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நல்ல மஷூரா சொல்லப்படும் போது ஜிசாக்கல்லாஹ் ஹைர் என்ற அந்த மஷூராவை எடுத்துக்கொண்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் பேர் டீமா பிரிஞ்சுட்டு போக வேண்டிய தேவையும் வராது. இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்னன்னு கேட்டால், மஷூரா சொல்லுகிற அந்த சஹாபி நியாயத்தை முன்வைக்கிறார். ஏன் இந்த இடத்திலிருந்து நாம் அந்த இடத்திற்கு கேம்பை கொண்டு செல்ல வேண்டும், நியாயத்தை சொல்றார். இப்ப சிலர் என்ன செய்வாங்கண்டா, ஒரு மஷூரா சொல்லுவாங்க, மஷூராவில் உட்கார்ந்துட்டு காரணம் சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல நடத்தப்படாது, இல்ல அது வேணாம், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, அது வேண்டாம், நடத்தக்கூடாது. இப்ப தலைவர் ஏன் என்று கேட்டால், அது அப்படித்தான், எனக்கு மனசுக்கு பிடிக்கல, உங்களோட மனசுக்கு பிடிக்கல என்பதற்காக வேண்டி அது மஷூராவாக அமையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூராவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முடிவை மாற்றுகிறார்கள். மஷூரா சொன்ன சஹாபி நியாயத்தை சொல்லுகிறார். அப்ப நம்மிடத்தில் அந்த பழக்கம் கண்டிப்பாக மஷூராவில் வர வேண்டும், நியாயத்தை முன்வைக்க வேண்டும். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் மஷூராவில் உட்கார்ற எல்லோருடைய மூளையும் எல்லோருடைய சிந்தனையும் எல்லோருடைய அறிவுத்தரமும் ஒன்றானது கிடையாது. ஒரு டாக்டர் அவருடைய லெவல்ல சிந்திப்பார், ஒரு என்ஜினியர் அவருடைய லெவல்ல சிந்திப்பார், இன்னும் ஒரு கிராஜுவேட் அவருடைய லெவல்ல சிந்திப்பார், ஒரு ஆலிம் அவருடைய லெவல்ல சிந்திப்பார், ஒரு மீனவர் அவருடைய லெவல்ல சிந்திப்பார், ஒரு விவசாயி அவருடைய லெவல்ல சிந்திப்பார். இப்ப நம்ம மஷூராவில் உட்காரும் போது எல்லாரும் தான் உட்காருகிறோம். எனவே இந்த இடங்களில் பேசும்போது நாம் கண்டிப்பாக நம்முடைய கருத்துக்களை நியாயபூர்வமாக முன்வைப்பதற்கான பக்குவத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். எல்லோருடைய மஷூராவும் ஒரே மாதிரி இருக்காது, நிச்சயமாக மஷூராக்கள் வேறுபடும். அந்த மஷூராக்களை நாம் முன்வைக்கும் போது கண்டிப்பாக நியாயமான காரணங்களோடு முன்வைக்க வேண்டும். இது நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிற மஷூராவினுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த மஷூராவில் நீங்கள் நியாயமான காரணங்களை சொல்லும் போது தலைமை தாங்குகிறவர் சில நேரங்களில் ஒருவர் முன்வைக்கிற, இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்தது போன்று ஒருவர் முன்வைக்கிற காரணம் நியாயமாக இருக்கும் போது அந்த நியாயமான முடிவை ஏற்று டிக்ளேர் பண்ணுவார். சில நேரங்களில் மெஜாரிட்டியை பார்த்து அவர் டிக்ளேர் பண்ணுவார். ரெண்டுக்கும் அவருக்கு அனுமதி இருக்கிறது மார்க்கத்திலே. அதிகம் பேர் இப்படி சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தம், அதாவது முஷ்ரிக்குகள் பத்ரில் தோற்றுவிட்டு உஹதுக்கு, அதாவது மதீனாவை தாக்க வரப்போகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்ததும் உஹது யுத்தத்திற்கான மஷூரா நடக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்க மதீனாவில் இருந்து நம்ம தாக்குவோம், அவங்க வந்தால் மதீனாவில் இருந்தே ஃபேஸ் பண்ணுவோம். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் பத்ரில் கலந்து கொள்ளாத அதே போன்று இளம் துடிப்புள்ள சஹாபாக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் வெளியே போவோம் என்பது. கடைசியில் நல்ல மஷூரா பண்றாங்க. அதுல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய கருத்தையும் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், மெஜாரிட்டியை அடிப்படையாக வைத்து பெரும்பாலான சஹாபாக்கள் வெளியே சென்று போராடுவோம், உஹதுக்கு போவோம் என்று சொல்கிற காரணத்தினால் உஹதுக்கு போவோம் என்று முடிவெடுக்கிறார்கள். எப்படியோ தலைவர் தான் முடிவெடுப்பார். மஷூராவில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் முடிவெடுப்பவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்முடைய ஜமாத்துகளுக்குள்ள, நம்முடைய தாவா சென்டர்களுக்குள்ள மஷூரா சொல்ல வாரவங்க முடிவோட வராங்க. இபாதத்துன்ற இந்த கான்செப்ட் நமக்கு சொல்லப்படல. எப்படி தொழுகையில சொன்னா நம்ம ஒவ்வொன்றா பேசுறோமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் கையை எப்படி உயர்த்தணும்னா உடனே சொல்லுவோம், காது சொன்னவரை உயர்த்தலாம் அல்லது தோல் புஜம் வரைக்கும் உயர்த்தலாம் என்று சொல்லுவோம். கையை எப்படி வைக்கணும் என்று கேட்டால் இத்தனை முறைகள் இருக்கிறது ஹதீஸ்ல என்று அழகா சொல்லுவோம். எப்படி ருக்கு செய்யணும் என்று கேட்டால் அதுக்குரிய மெத்தட்டை எல்லாருமே அழகா சொல்லுவோம். ஆனால் மஷூராவை பத்தி கேட்டா என்ன தெரியும்?
நம்முடைய எத்தனை பயான்ல மஷூரா பத்தி பேசியிருக்கிறோம், எத்தனை கிளாஸ் மஷூரா எடுத்திருக்கிறோம். குறைஞ்சது ஒரு நிர்வாக சபை உருவாகிறது, அந்த நிர்வாக சபையில் உள்ள அன்றைக்கு தலைவராக தேர்வு செய்யப்படுறவரோ அல்லது அந்த சபையோ சேர்ந்து நம்ம இதுல எப்படி மார்க்கத்தோடு செயற்பட வேண்டும் என்பதை உலமாக்கள் அழைத்து கேட்போம். அப்படி திங்க் பண்றோமா? அதெல்லாம் இல்ல. மஷூரா சபை வந்தா வேலை நடக்குது. எனவே என்ன நடக்கிறது என்று கேட்டால் முடிவுகளோடு வருகிறோம். முடிவுகளோடு வந்து அந்த முடிவுகளை மஷூராவில் திணிப்போம். திணித்துவிட்டு அந்த முடிவை தலைவர் எடுக்கவில்லை என்றால் கோபிப்போம். வெளியில போய் தலைவருக்கு எதிராகவும் மஷூரா சபைக்கு எதிராகவும் செயற்படுவோம். இந்த நிலை கண்டிப்பாக மூமின்களிடத்தில் இருக்காது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. நீங்க 1000 மஷூராவை சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு நீ மஷூரா செய். ஃபைதா அஸம்த, உனக்கு ஒரு முடிவு அதில் உறுதியாகிவிட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து இறங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்வார்கள். வருகிற கருத்துக்களுக்குள் அவர்களுடைய மனதுக்கு எது நியாயமான காரணங்களோடு படுகிறதோ அந்த முடிவை எடுப்பார்கள், டிக்ளேர் பண்ணுவார்கள். இதுதான் மஷூராவுடைய ஒழுங்கு. அதுக்கு பிறகு இப்ப உதாரணமாக இவர்கிட்ட நான் மஷூரா கேட்கிறேன், மஷூரா சபையில் உட்கார்ந்துட்டு நான் ஒரு விஷயமாக மஷூரா கேட்கிறேன். அவர் சொல்றார், ஷேக் இதை செய்யாதீங்க, செஞ்சா இதால கடுமையான பிரச்சனை ஊருக்குள்ள வரும் என்று சொல்லிட்டார். மஷூரா சபையில் இருக்கிற மற்ற 10 பேரும் செய்வோம் என்று சொல்லிட்டாங்க. நான் என்ன முடிவெடுத்தேன் என்றால் செய்வோம் என்று முடிவெடுத்தேன். இப்ப மஷூரா முடிஞ்சு வேலையை செஞ்சோம். இவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. பெரிய பிரச்சனை வந்துட்டு இவர் உடனே வருவார். இப்ப நம்மட செட்டப் நான் சொன்னது தானே, கேட்டாங்களா? நான் எவ்வளவு படிச்சு சொன்னேன் பிரச்சனை வரும் என்று எனக்கு தெரியும். அவர் அப்படித்தான், அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு அவர் தான் பிடிக்கும். எனவே அவர் சொன்ன கருத்தை அவர் எடுத்தார் என்று இவர் பிரச்சாரம் செஞ்சு தெரிவார் ஊரெல்லாம். இன்றைக்கு நடக்கிறது. இது இஸ்லாம் அல்ல. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பத்ரிலே கைதிகள் கிடைக்கிறார்கள். கொஞ்சம் பேரை கைதியா பிடிச்சிட்டாங்க. இந்த கைதிகளை என்ன செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா பண்றாங்க. யார் யார்கிட்ட மஷூரா பண்றாங்கண்டா அபூபக்கர், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹும் 3 பேர்கிட்டே மஷூரா பண்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்கள்ட்ட ஃபிதியாவை வாங்கிட்டு, அதாவது தெண்டம் வாங்கிவிட்டு இவர்களை நம்ம விடுவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை ஆதரித்து மஷூரா சொல்கிறார். இப்ப அபூபக்கரும் சாஃப்ட் நேச்சர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாஃப்ட் நேச்சர். அப்ப இவர் சொன்ன கருத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள மனசை கொஞ்சம் நெருடிட்டு அவர்களுக்கு பிடிச்சிட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இப்னுல் ஹத்தாப் மாதா தகூல் என்று கேட்டாங்க. ஹத்தாபுடைய மகனே நீங்க என்ன சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ், இந்த கைதிகளில் எந்த சொந்தக்காரன் எந்த கையில் கொடுங்க, அக்கீலை அலியுடைய கையில் கொடுங்கள், அக்கீலை அலி வெட்டட்டும் என்றால் அக்கீல் வந்து அலிக்கு சாச்சா, என்னுடைய சொந்தக்காரன் இணையத்தை தாங்க, நான் அவரை வெட்டுறேன். நம்மளை கொல்றதுக்காக வேண்டி மக்காவில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்றால் இந்த இடத்தில் கொள்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கொள்கையில காம்ப்ரமைசிங் கிடையாது, இவனை வெட்ட வேண்டும் என்று இந்த கருத்தை உறுதியாக முன்வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தானே முடிவெடுக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து கைதிகளிடத்தில் நீங்கள் தெண்டம் தந்துவிட்டு போகலாம் அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பித்து கொடுத்து விட்டு போகலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, கடுமையா அழுதுட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், காரணத்தை சொல்லிட்டு அழுங்க, நானும் சேர்ந்து அழுறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லுங்க, நானும் அழ போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, அல்லாஹு தஆலா இப்போது வஹி அருள் இருக்கிறான், என்னை கண்டித்து உன்னுடைய முடிவை ஆதரித்து அல்லாஹ் வஹி இறக்கி இருக்கிறான். அல்லாஹு அக்பர்.
உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பாத்தீங்களா நான் சொன்னேன் தானே, அங்க போய் உஸ்மானுகிட்டையும் மத்தாக்கள்கிட்டையும் போய் நான் சொன்னேன் தானே கேட்டாரா? இவர் எப்பவும் அபூபக்கரோட இருப்பார், அபூபக்கர் சொன்ன மாதிரி தான் கேட்பார் என்று அல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரையும் விட அதிகமாக அழுதார்கள், கடுமையாக அழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னும் ஒரு பக்கம் இப்படி நடந்து விட்டது என்கின்ற கவலை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இதுதான் முஃமின் மஷூராவிலே கலந்து கொண்டால். அப்ப நம்ம முடிவெடுக்க வேண்டும், நான் முஃமினா முனாஃபிகா என்று. உஹதிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மஷூரா செய்கிறார்கள். அப்ப இருக்கிற சஹாபாக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், இளைய சஹாபாக்கள், பத்ரிலே கலந்து கொள்ளாத சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மதீனாக்குள்ள இருந்து தாக்கக்கூடாது, அதால நிறைய பிரச்சனைகள் வரும், நம்ம வெளியே போவோம் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றா, நம்ம உள்ளுக்கு இருந்து தாக்குவோம், மதீனாக்குள்ளே இருப்போம், வந்தா பார்த்துக்குவோம் என்றாங்க. அந்த இடத்துல முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை காணவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எங்க அப்துல்லாஹ் இப்னு உபை? இல்ல, அவர் வரல மஷூராக்கு. அவரிடம் போய் நிலைமை என்னன்னு கேளுங்க, இப்படி விஷயத்தை சொல்லி என்ன செய்வோம் என்று கேளுங்கள் என்றதும் அவர் கேட்கிறார், ரசூலுல்லாஹ்வோட நிலைப்பாடு என்னன்னு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளுக்கு இருந்து தான் தாக்கணும். அவனுக்கு என்ன தேவைன்றால் மூமின்கள் தோல்வி அடைய வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவன் அந்த முடிவுக்கு வரவில்லை. அவன் என்ன சொல்றான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதா முடிவு. அந்த இடத்துல சொல்றான், நம்ம மதீனாக்குள்ள இருந்துதான் வார எதிரிகளை சந்திப்போம். இவன் டார்கெட் என்னென்றால் எதிரிகளை தூண்டுறதே இவன் தான், வர சொல்றது இவன் தான். வந்ததுக்கு பிறகு மதீனாக்குள்ள வச்சு அடிச்சா பொம்புல சின்ன புள்ள எல்லாரும் சேர்ந்து அடி வாங்குவாங்க, மதீனாவே சிதறும். இதுக்காக அவன் சொல்றான், இல்ல மதீனாக்குள்ள இருந்தே நம்ம தாக்குவோம். கடைசியில் என்ன முடிவெடுக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? வெளியே போவோம் என்று முடிவெடுக்கிறாங்க, உஹதுக்கு போவோம் என்று முடிவெடுக்கிறாங்க. இப்ப இவனுக்கு என்ன கடமை? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு கடமை என்ன சொல்லுங்க? யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? மஷூராவுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். இப்ப படையை திரட்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உஹதுக்கு போய் கொண்டிருக்கும் போது என்ன வேலை பார்த்தான் தெரியுமா? இடையில போய் கொஞ்சம் பேர் அப்படியே திருப்பிட்டு வந்துட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். போற வழியில போய் அந்த அந்த முனாஃபிக் தன்மை உள்ளவன்கிட்ட அந்த பண்பை இப்பவும் பார்க்கலாம். போய் அவன் தூங்க மாட்டான் சகோதரர்களே. இப்போ நம்முடைய மஷூரா சபைகளில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க கருத்து முடிவோட வருவாங்க. தலைவர் ஒருவர் இருக்கிறார், முடிவெடுத்ததுக்கு பிறகு இவர் உடனே முடிவெடுத்தாச்சு, தவக்கல்னா அலல்லாஹ், அதுக்கு பிறகு அல்லாஹ் தாராதான். இதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. இந்த கூட்டம் என்ன செய்வார்கள் தெரியுமா? உடனே வீட்டை போயிருந்து கோல் எடுப்பாங்க. உங்களுக்கு அந்த மஷூராவில் எடுத்த முடிவில் உங்களுக்கு உடன்பாடா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் எனக்கும் உடன்பாடு இல்லை, இனி அவர் கோச்சிக்கு வரதானே என்று நான் அதுக்கு உடன்பட்டேன் என்று சொல்றது. சொன்னா 2 பேர் ஆயிட்டு. இப்ப நம்மளோட மக்கள்கிட்ட இன்னும் ஒரு பலவீனம், அது முடிவுதான், இதுதான் மார்க்கம் என்று பேச மாட்டாங்க. எனக்கும் அதுல பெரிய அளவுல உடன்பாடு இல்லதான், ஆனா என்ன செய்ய, எல்லாரும் இடத்த சொன்னாங்க, அதுக்கு நான் மௌனமா இருந்துட்டேன். இன்னொன்னு அவனுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டு மத்த ஆளுக்கு எடுப்பான். அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், இன்னார் இன்னாருக்கு எடுத்தால் நல்லம், இன்னார் இன்னார் தலைவருடைய ஆக்கள், இன்னார் இன்னார் தான் நமக்குரிய ஆக்கள் என்று எடுத்துட்டு கடைசியில அந்த ப்ரொஜெக்டை, அந்த வேலை திட்டத்தை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளை செய்கிறவர்களை இன்றைக்கு குர்ஆன் சொன்ன மற்றவங்கள்ட்டையும் இருக்கு. அரசியல்ல 1000 வீதம் இருக்கிறது, சமூக நிறுவனங்களில் அதைவிட அதிகமாக இருக்கிறது. ஆனால் கவலை என்னென்றால் குர்ஆன் சொன்னா பேசுறவர்களிடத்திலும் இது இருக்கிறது என்பதுதான் கவலை. இந்த மஷூரா என்கிற ஒழுங்கு மாத்திரம் இந்த குர்ஆன் சுன்னா பேசுகிறவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் வந்திருந்தால் இன்றைக்கு நாம் படுகிற கவலை, நாம் படுகிற வேதனை, நாம் அழுகிற அழுகை என்று நம்முடைய ஜமாத் மத்தியிலே இருந்திருக்காது. எடுத்தேன் கவிழ்த்தேன் ஸ்டைல். அதே போன்று நிஃபாக்தனமான போக்குகள் சகோதரர்களே. மஷூரா முடிவெடுத்ததுக்கு பிறகு யாராவது ஒருவர் போய் கோல் எடுத்து மஷூராவில் கலந்து கொண்டவரிடத்தில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் என்றால் அவரிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற அந்த முனாஃபிக்குடைய தன்மை இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே உமரை பார்க்கிறோம், அழுகிறார். எடுத்த அவருடைய கருத்துக்கு சாதகமாக வகை வந்திருக்கிறது, அந்த நேரத்தில் உட்கார்ந்து அழுகிறார். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து சஹாபாக்களை அழைத்து செல்லும் போது இடையில போய் கூட்டிக் கொண்டு வருகிறான் இந்த முனாஃபிக். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைப்பாட்டை நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மஷூராவில் இருக்கும் போது
நான் உமராக இருப்பதா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலாக இருப்பதா முடிவெடுங்க. இங்கே வருகை இருந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் மஷூராக்களில் உட்காரக்கூடியவர்கள், கொஞ்சம் முஹாசபா பண்ணுங்க. மஷூராவை இபாதத்தாக்க மாத்திரத்துக்கு முயற்சியுங்க. மஷூராவில் உள்ள சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்த முயற்சியுங்க. அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன் என்ற ஹதீஸை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசைப்படுங்கள். ஹதீஸ் போட்டு வெறுமனே ஜனாசாவில் போய் சண்டை பிடிக்கிறது மட்டும் ஹதீஸ் இல்ல சகோதரர்களே. மையத்து வீட்டில் போய் சண்டை பிடிக்கிறது மட்டும் ஹதீஸ் இல்ல. சஃப்ல போய் சண்டை பிடிக்கிறது மட்டும் ஹதீஸ் இல்ல, இதுவும் ஹதீஸ் தான். அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன் என்பதும் ஹதீஸ் தான். சஃபிலே உள்ள ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகினோமாக இருந்தால் அழகான ஒரு செட்டப் நம்மிடத்திலே வரும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஷூரா என்பது ஒரு இபாதத். தொழுகையோடு சேர்த்து, ஈமானோடு சேர்த்து, தவக்குலோடு சேர்த்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அவன் தன்னுடைய தூதருக்கு வஹி அறிவித்துக் கொண்டிருக்கும் போதே, நேரடி தொடர்போடு இருக்கும் போதே வஷாவிருஹும் ஃபில் அம்ர் என்று கட்டளையிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா அதிகாரங்களும் இருந்தும், அவர்களுக்கு பின்னால் அத்தனை தோழர்கள் இஹ்லாஸோடு மிக தூய்மையாக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து மஷூரா செய்கிறார்கள். நல்ல மஷூராக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று மஷூராவில் அவர்கள் முடிவெடுப்பார்கள், தலைவர் முடிவெடுப்பார். அதற்கு பிறகு மக்கள் அந்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒழுங்குகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மஷூராவை வெளியிலே போய் விமர்சனம் செய்கிறவர், மீண்டும் சொல்லுகிறேன், தெளிவாக பதிந்து கொள்ளுங்கள், மனங்களில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். மஷூரா செய்யும் போது மௌனமாக இருந்துவிட்டு வெளியிலே போய் அந்த மஷூராவை பற்றி தப்பும் தவறுமாக நெகட்டிவாக விமர்சனம் செய்கிறவர்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய பண்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். நாளை மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் இந்த உரை இங்கே உட்கார்ந்திருக்கிற அல்லது வீடியோவின் மூலம் கேட்கிற அத்தனை பேருக்கு எதிராக, எனக்கு எதிராக கண்டிப்பாக வரும். எனவே மஷூராவிலே யாருடைய மஷூராவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு திருப்தியான முடிவோடு அந்த மஷூராவில் இருந்து கலைந்து வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த மஷூராக்களிலே கலந்து கொள்ள வேண்டும். மஷூரா முடிவுகளை வெளியிலே வந்து விமர்சனம் செய்கிற மஷூரா சபை உறுப்பினர்களாக நாம் இருப்போமாக இருந்தால் முடிவெடுங்கள், நான் அதற்கு தகுதியற்றவன், இது என்னுடைய பலவீனம், நான் இந்த மஷூரா சபையை கெடுக்க கூடாது, எனவே இந்த மஷூரா சபையில் இருந்து ஒதுங்கி இருப்பதே எனக்கு சிறந்தது என்ற முடிவை எடுங்கள். நல்லவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள், அல்லது நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மஷூரா என்ற இந்த அடிப்படையை சரியான முறையில் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்க நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.